உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றான திட்டமாக இன்று தாயுமானவர் என்ற திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டல குழு தலைவர்கள், மதிப்புரிய துணை மேயர், மதிப்புரிய ஆணையர், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இத்திட்டத்தை இன்று துவங்கியிருக்கும். இது சென்னையிலையும் நாகப்பட்டினம் பகுதிகளிலும் பைலட் பேசிஸில் இத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டமானது தமிழகத்தில் உள்ள 5 லட்சம் நபர்களை கண்டறிந்து, அதாவது ரொம்ப விளிம்பு நிலை இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அதாவது பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள், பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய மக்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், திருநங்கைகள், இப்பேற்பட்டவர்களை கண்டறிந்து தமிழகத்தால் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தினால் பயன் இல்லாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இப்போது ஒரு திருநங்கை இருக்காங்கன்னா அவங்க நம்ம தமிழகத்தில் வழங்கக்கூடிய திட்டத்தில் பயனடையவில்லைன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த கணக்கெடுப்பில் கண்டறிந்து அவர்களுக்கு அந்த திட்டத்தினால் பயனடையுமாறு செய்வார். இத்திட்டத்தை இன்றைக்கு சென்னையில் நாங்கள் துவங்கி வச்சுருக்கோம். மொத்தமாக தமிழகம் முழுவதும் 5 லட்சம் நபர்களை இத்திட்டத்தின் மூலியமாக பயன்பெறுவார்கள் அப்படின்றதை நான் நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். இல்லை, ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக ஒரு குழு தனிப்பட்ட முறையில் அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் மாமன்ற உறுப்பினர்களும் ஒரு நபராக இருக்கிறாங்க. மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இன்றைக்கு பிபிடி ஒன்று சுய உதவி குழு மூலியமாக போட்டு காமிச்சிருக்காங்க. எப்படிப்பட்டவர்களாக நம்ம அங்கீகரிக்கணும், இந்த திட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்ட்டுன்னு. முக்கால்வாசி இந்த ரோட் சைடு இருக்கக்கூடியவர்கள், பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடியவர்கள், வீட்டோர்களால் கைவிட்டப்பட்டவர்கள், இந்த மாதிரி ஆட்களை தான் கண்டறியுமாறு தெரிவித்திருக்கிறாங்க. மாமன்ற உறுப்பினர்களோட பங்கு இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் வார்டு ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க, பப்ளிக்கை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது தேர்ந்தெடுத்த பிறகு அதற்கு பிறகு தமிழகம் அரசு மூலியமாக இத்திட்டங்கள் அவங்களுக்கு என்ன வகையில் தேவைப்படுது. இப்போ சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கு ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாத இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இல்லை. சில பேருக்கு வீடு இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வீட்டு வசதி வாரியம் மூலியமாக வீடு வழங்குவது. இப்படி டிபார்ட்மெண்ட் வைஸாக மொத்தமாக கலெக்ட் பண்ண பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து அவர்களுக்கான என்ன தேவைகள் என்பதை நிறைவேற்றுவார்கள். பயனாளர்கள் அப்ளை பண்ண முடியுமா? அவங்க நான் இந்த திட்டத்தின் கீழே பயனடைன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா? இல்லை நீங்கள் அடையாளம் காண்ற நபர்கள்? இல்லை, அடையாளம் காண்ற நபர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தமிழக அரசு மூலியமாக இது ஃபில்டர் பண்ணுவாங்க. மொத்தமாக 5 லட்சம் நபர்கள் ஃபில்டர் பண்ணிட்டு பிறகு அவர்களுக்கு என்ன தேவைகளோ அந்த சேவைகளை செய்வார்கள். பயனாளர்கள் நம்ம அவங்கள இல்லை, அந்த மாதிரி மாநகராட்சி சார்பில் இந்த அப்பர் மேல்நிலையில் செல்லக்கூடிய கேபிள்களை நீக்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருக்குது. ஒரு மாதத்தில் 2 இடங்களில் இது சம்பந்தமாக விபத்துகள் நடந்திருக்கு. லாஸ்ட் 2 டேஸில் 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வார்டு வைஸாக இந்த கேபிள் ரிமூவ் பண்ணுறது தெரிவித்து வருகிறோம். ப்ரைவேட்டைஸ்டாக பண்ணுறவங்க இந்த டிஜிட்டல் மீடியாவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்கள் அதிகமாக இருக்குது. சில பகுதிகளில் யூசேஜ்லேயே இல்லாத கேபிள்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஷெட்யூல் வைஸ் இது ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நடந்திருக்கு. அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதவாறு சென்னை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநகராட்சி பொறுத்தவரைலாம் நான், ஆணையர், துணை மேயர் எல்லாரும் ஒருங்கிணைந்தது தான் மாநகராட்சி. எல்லாருமே ஒருங்கிணைந்து கூட்டு ஆலோசனை செய்த பிறகு தான் எந்த ஒரு டிசிஷன்னாலும் சொல்கிறோம். கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுனால என்னால் ப்ரெஸ் மீட் பண்ண முடியல, நேரடியாக செய்தியாளர்கள் சந்திக்க முடியல. அதனால் ஆணையர் அவர்கள் இருந்தாங்க. இல்லை, மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அபதாரம் விடுத்து வரோம். 5,000 ரூபாய் வைக்கிறோம். 2வது முறை அதே மாடு பிடிக்கப்பட்டால் 10,000 ரூபாய் வைக்கிறோம். இருந்தாலும் அந்த மாட்டோட உரிமையாளர்கள் அதை ஒரு பொருட்படுத்தாமல் இன்னமும் மெத்தனமாக இருக்காங்க. மாடுகளை தனியாக வெளியில் விடுறாங்க. தனியாக விடுறதுனால தான் இப்போ ஏற்பட்ட விபத்துகள்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ரீஜனுக்கு கேட்டல் பவுண்ட் நாங்களே இடங்களை அங்கீகரித்து இனிமேட்டு பிடிக்கக்கூடிய மாடுகள் 3வது முறை ஒரே மாடை பிடித்தோம் அப்படின்னா அது சென்னை மாநகராட்சி எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் நாங்கள் ஏற்படுத்த இருக்கோம். இந்த நிதியாண்டிலே அதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதற்கான இடங்களையும் நாங்கள் இப்போ கண்டறிந்திருக்கோம். சீக்கிரமாக இந்த பணிகள் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரில் தடை விதிக்க ஏன் நம்மளால முடியல? டெல்லி, மும்பை போன்ற பெரிய சிட்டியில் அதை நடவடிக்கை
இல்லை, சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையிலும் இந்த மாடு வளர்ப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 300 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா 36 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மாடுகளை வந்து வளர்க்கணும். அதே போல் லைசன்ஸ் இருக்கணும். நாங்கள் வந்து இத்தனை மாடு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னையில். அவங்கள வந்து தொடர்ந்து இப்போ அறிவுறுத்திருக்கோம். இப்போ யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பாக அனைவருமே வந்து லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம். இப்போ லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ இடம் இருக்க வேணும். இப்போ 2 மாடு வைக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். 3 மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஸோ லைசன்ஸ் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நாங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இப்போ இம்போஸ் பண்ணிட்டு வரோம். அதுதான் இது தொடர்ச்சியாக வர்றதுக்கு காரணம் லைசன்ஸ் இல்லாமல் வளர்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டறிந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிதியாண்டில் தான் இதை நாங்கள் ரொம்ப இனிஷியேட்டிவாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்குள்ளே அனைத்து பகுதியில் வந்து மாடு வைத்திருக்க உரிமையாளர்கள் லைசன்ஸ் வாங்க நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம்.